அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி பக்தர்களே, ஒவ்வொரு மாதமும் 3ஆம் தேதியை நமது இந்திய திருத்தூதர் புனித தோமையாருக்கு அர்ப்பணித்து இறைவனை புகழும் நாம் இன்று ஒரு சிறப்பான அருட்கொடையை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை இறை ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டுகின்றார். யோவானின் முதல் திருமுகம் நம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற உன்னத நிலையை பெற்றுள்ளோம் என்பதை நினைவூட்டுகிறது. புனித தோமையாரும் ஆரம்பத்தில் தேடலும் சந்தேகத்திலும் இருந்தவர். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த போது அந்த இறை ஆட்டுக்குட்டியை என் ஆண்டவரே, என் தேவனே என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவரில் நிலைத்திருப்பவர் பாவம் செய்வதில்லை என்ற இறைவார்த்தையின்படி புனித தோமையார் எப்படி தன் இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவில் நிலைத்திருந்தாரோ, நாமும் பாவ வாழ்வை துறந்து இறை பிள்ளைகளாக சான்று பகர வேண்டும். புனித தோமையாரின் பரிந்துரையால் நமது விசுவாசம் உறுதிப்படவும் கிறிஸ்துவை உலகிற்கு அடையாளம் காட்டவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார், இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார், இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, புதிய ஆண்டின் முதல் மாதத்தின் 3ஆம் நாளாகிய இன்று புனித தோமையாரின் தேசிய திருத்தல பேராலயத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே திருத்தூதர் புனித தோமாவின் பரிந்துரையால் இறைவன் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்றும், இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு பயணித்து உங்களை பாதுகாப்பாக பத்திரமாக இந்த பயணத்திலே காக்கும் பொருட்டு உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன்.
நாம் அனைவரும் இணைந்து இந்த தூய தோமையாருடைய கல்லறை திருக்கோவிலிலிருந்து நிகழ்வுறும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளமிட்டீரே. மக்களின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறு ஒரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 1 29 தொடங்கி 34 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினியவர்களே, இன்று தாய் திரு அவை இயேசுவின் தூய்மை மிகு பெயர் என்கிற விழாவை கொண்டாடுகிறது. ஒரு மனிதருக்கு அடையாளம் தருவது, ஒரு மனிதருக்கு மிகவும் முக்கியமானது, ஒரு மனிதருக்கு மிகவும் விருப்பமானது
அவருடைய பெயர். ஒருவருடைய பெயரை வைத்துத்தான் ஒருவரை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி பெயர், ஒரு மனிதருடைய பெயர், அவர் யார், ஒரு பெயரை சொன்ன உடனேயே நாம் அவர் யார் என்று நம்முடைய மனத்திரையிலே ஓட்டி பார்த்து கொள்கிறோம். மகாத்மா காந்தி என்றால் யார், பெயரை கேட்டதும் நாம் நம்முடைய எண்ணங்களில் வருவது நமக்கு தெரியும். அன்னை தெரேசா என்றால் உடனே அவரது பண்புகள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் தானே நம்முடைய மனத்திரையிலே விரிந்து மறையும். இப்படி ஒரு மனிதரை அடையாளப்படுத்துகிற ஒன்று அவருடைய பெயர். இன்றைக்கு இயேசுவினுடைய தூய்மை மிகு திருப்பெயரை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். இயேசுவை காணிக்கையாக்குகிற நாள். அந்த நாளிலே ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கிற போது அவருக்கு முன்பெல்லாம் இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட நாள் என்றே இதை அழைப்போம். அப்படி இயேசு என்கிற அந்த பெயர், இயேசுவுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும், அடைமொழிகள் இருந்தாலும், இயேசு என்பது அவரது பெயர். இந்த பெயர் எப்படிப்பட்ட பெயர் என்பதை பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார். அவருடைய பெயருக்கு விண்ணவரும் மன்னவரும் மண்டியிட்டு வணங்குவர். அப்படிப்பட்ட தூய்மை மிகு திருப்பெயர் இயேசுவின் திருப்பெயர். இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இயேசுவை நாம் நம்மவர், என் தலைவர் என்று சொல்லிக்கொள்ள, பெருமையோடு சொல்லிக்கொள்ள எது தேவை என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு முதல் வாசகத்திலே யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் எப்படியெல்லாம் தூய்மையாயிருந்தார், அவருடைய பெயருக்கு எத்தனை தூய்மை என்பதை, யார் ஒருவர் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள், பாவம் செய்யாதவர்கள் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் தோன்றும் போது நாம் அவரை போல இருக்க வேண்டும், அவர் இருப்பது போல நாம் அவரை காண வேண்டும் என்றால், அவர் தூயவராயிருப்பது போல நம்மை நாமே தூயவராக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், நாம் படைக்கப்பட்ட போது இயேசு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலிலே படைத்தார். இறைவனது சாயல் நம்மிடம் இருக்கிறது உண்மை என்றால், திருமுழுக்கின் பொழுது இயேசுவின் சாயலை நாம் முழுமையாக உள்வாங்கி இருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு முறையும் அருட்சாதனங்களை பெறுகிற போது நம்மிடம் இருக்கிற இறை சாயல் இன்னும் மெருகூட்டப்படுகிறது. அது உறுதி பூசுதலாக இருக்கட்டும், இறைவனை முதல் முறையாக இயேசுவை அப்ப ரச வடிவிலே உள்ளத்திலே வரவேற்பதாக இருக்கட்டும், ஒப்புரவு அருள் அடையாளமாக இருக்கட்டும், எல்லாம் நம் உள்ளே இருக்கிற இந்த இறை சாயலை இன்னும் மெருகூட்டுகிற ஒன்றாக, இன்னும் நம்மை தூயவர்களாக ஆக்க இந்த அருள் அடையாளங்களை தாய் திரு அவை நமக்கு தந்திருக்கிறது. அவர் பாவங்களை நீக்கத் தோன்றினார், அவரிடம் பாவம் என்பதே இல்லை என்பதை நமக்கு திரு விவிலியம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கூறுகிறது. அவர் பாவம் தவிர அனைத்திலும் மனிதராயிருந்தார். நம்மை மீட்க நம்முடைய சாயலை, மனித சாயலை ஏற்றி இந்த மண்ணிலே குழந்தையாய் பிறந்தார் என்பதை நாம் கொண்டாடுகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நம் இறைவனைப் போல தூயவராக இருக்கிற போது,
இயேசுவின் தூய்மை மிகு திருப்பெயர் நம்மிலே வெளிப்படும். நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் யார் என்றால், யார் மீது தூய ஆவி இறங்கி வர பார்ப்பீர்களோ அவர்தான் இறைவனாலே அனுப்பப்பட்ட இறைவனின் திருமகன் என்று சொல்லி, இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். நானும் கண்டேன், நான் கண்டதை சான்றாக கூறி வருகிறேன் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். நாம் அருள் அடையாளங்கள் வழியாக, திரு அருட்சாதனங்கள் வழியாக இறை வார்த்தையை வாசிக்கிற போது, திருப்பலியிலே நாம் பங்கேற்கிற போது, தனியாக இறைவனோடு பேசுகிற போது, இப்படி இந்த நேரங்களிலெல்லாம் நம்மிடம் இருக்கிற இறை சாயல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக மெருகூட்டப்பட்டு நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே இறைவனை பார்க்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இன்றைய விழா இயேசுவின் தூய்மை மிகு திருப்பெயர் என்கிற இந்த விழா நமக்கு அழைப்பு தருகிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவம் நம்முடைய மதம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் என்றால், அந்த கிறிஸ்து நம்மிலே இருக்க வேண்டும். அவரை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். நம் வாழ்வின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, சாட்சியத்தின் வழியாக அந்த தூய்மை மிகு இறைவனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உன்னதமான அழைப்பை இந்த திருவிழா நமக்கு சொல்லுகிறது. எனவே இயேசுவின் தூய்மை மிகு பெயரை வெறும் வார்த்தைகளில் உச்சரிப்பது அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று பெருமைக்காக பேசுவது அல்ல, நம்முடைய வாழ்க்கையாலே திருமுழுக்கு யோவான் சொன்னாரே, நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்கிறாரே, அதே போல நம்முடைய வாழ்க்கையால், வார்த்தையில் இயேசுவுக்கு சான்று பகர்வோம். அவருடைய தூய்மையை, பாவமற்ற கலங்கமற்ற அந்த வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்வோம். இயேசுவின் தூய்மை மிகு பெயர் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் திருத்தூதர் தூய தோமாவின் கல்லறை திருக்கோவிலிலிருந்து நாம் ஒப்புக்கொடுக்கிற இந்த திருப்பலியிலே புதிய ஆண்டின் முதல் மாதத்தின் 3ஆம் நாளாகிய இன்று நமக்கு தேவையான வரங்களை, நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் தேவையான வரங்களை தூய தோமாவின் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை இறைவனது திருமுன் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் புனித தோமையாரைப் போல துணிச்சலோடு கிறிஸ்துவை அறிவிக்கவும், நற்செய்தி பணியில் வரும் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தோமையார் நமது இந்திய மண்ணிற்கு நற்செய்தியை கொண்டு வந்தவர். அவருடைய பரிந்துரையால் நமது நாட்டில் அமைதியும் மத நல்லிணக்கமும் நிலவவும், மக்கள் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளாக ஒருவரையொருவர் நேசித்து வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர் நிலைத்திருக்கிற எவரும் பாவம் செய்வதில்லை என்ற இறைவார்த்தையின்படி நாங்கள் உலக போக்கிற்கு அடிமையாகாமல் செபத்திலும் திருவருட்சாதனங்களிலும் நிலைத்திருந்து
இறை ஆட்டுக்குட்டியாம் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தற்கால சூழலில் பலவிதமான சந்தேகங்களோடும் குழப்பங்களோடும் வாழும் மக்கள் புனித தோமையாரைப் போல தெளிவான விசுவாசத்தை பெற்று இயேசுவை தங்கள் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தோமையாரின் மீது பக்தி கொண்டு இன்று கூடியிருக்கும் அனைவரும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைவரும் பொருளாதார மற்றும் உடல் ரீதியான தேவைகளில் உம் கரம் காணவும் விசுவாசத்தில் ஒருமித்த உள்ளத்தோடும் வளரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித தோமையாரின் பரிந்துரையால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டிலே மத சுதந்திரம் காக்கப்படவும் சமய நல்லிணக்கம் ஏற்படவும் மதவெறி சக்திகள் ஒடுங்கி சகோதரத்துவத்தோடு வாழ இறைவன் அருள் புரிய, அமைதியின் ஆண்டவர் அருள் புரிய வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஓடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான நாளே, புதிரான வாழ்வே எதிரான நாளே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாபை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக.
உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றித்து நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோ. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம்.
இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா, அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் அருள் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். ஏழ்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே, அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழி, தலைவாணி உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரைச் சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்த உட்கொண்ட திருவுணவு
எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. நம்பிட மறுத்தேன், நீ தவித்தேன், காயங்கள் தொட்டு விசுவசித்தேன். நம்பிட மறுத்தேன், நீ தவித்தேன், காயங்கள் தொட்டு விசுவசித்தேன். ஆண்டவரே என சரணடைந்தேன், ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தேன். ஆண்டவரே என சரணடைந்தேன், ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தேன். வாழ்த்தி போற்றுகிறோம்,